எங்க ஊரு மரக்காணமே இன்னைக்கு சோகமா இருக்காங்க. எதனாலனா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 அண்ணன் தம்பிகளும் இறைவனிடம் போய் சேர்ந்தாங்க. சூர்யா, லோகேஷ், விக்ரம். எப்படின்னா பக்கிங் கால்வாய் கீழே எங்க ஊர்ல பாலத்துக்கு கீழே பாறை மேல நின்று மீன் பிடிச்சு நின்றாங்க. சோ அண்ணன் தவறி வழுக்கி விழுந்துட்டான் பாறையில இருந்து. அதை காப்பாத்தணும்னு அந்த பாச போராட்டத்துல தம்பிங்க 2 பேரும் குதிச்சாங்க. 3 பேருமே இறந்துட்டாங்க. சோ எங்களாலே தாங்கிக்க முடியல. அவங்கள பெத்தவங்க எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களால எப்படி சொன்னாலும் அது எதுவும் அவங்க கிட்ட ஒன்னும் எடுபடாது. அவங்களால தாங்கிக்கவும் முடியாது. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும். இத பாக்குற அரசு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. இத பாக்குற பெரிய ஆளுங்க ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி தாங்க போறாங்கன்னு ஒன்னும் புரியல. ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கே இந்த காலத்துல ரொம்ப போராட்டமா இருக்கு. 3 புள்ளையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து 3 பேரும் இறைவனிடம் போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இந்த பாறை மேல நின்று மீன் பிடிக்கிறது, பாறை மேல நின்று போட்டோ எடுக்கிறது, கடல் கிட்ட போனா அந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதியான புள்ளைங்க, 3 பேருமே அமைதியான புள்ளைங்க. இந்த மரக்காணத்துல வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பானுங்க. குழந்தைங்க பாவம், என்னால கொஞ்சம் கூட தினமும் பார்ப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஸ்யூடா தம்பிங்களா, இதை தவிர வேற என்னால எதுவும் சொல்ல முடியல. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அரசு. கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தம்பி விக்ரம், சூரிய பிரகாஷ், ஏண்டா நான் தான் நீரில் தவறி விழுந்துத்தன். நீங்க என் உயிரை காப்பாற்ற நினைத்து நீங்களும் என் கூடவே உயிரை இழந்துத்துங்களே. இனிமேல் நம் அப்பாவையும் அம்மாவையும் யாரு பார்த்துப்பாங்க? சாரி அம்மா, அப்பா, என்னால் தான் தம்பி 2 பேரும் இறந்தாங்க. அண்ணா, நாங்களும் உன்னை காப்பாற்றலாம் நினைத்து நீரில் குதித்தோம். ஆனால் முடியல அண்ணா. அப்பா அம்மா ஆரம்பம் முதல் கடைசி வரை நமக்கு மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது அம்மா அப்பா அன்பு மட்டுமே. அம்மா அப்பா, எங்கள் 3 பேரையும் மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களை பாக்கா கொடுத்து வைக்கல எங்களுக்கு. அடுத்த ஒரு ஜென்மத்துல உங்கள் பிள்ளையா மூவரும் பிறப்போம். எங்களை நினைத்து கவலைப்படாதே அம்மா அப்பா. நாங்கள் எப்பவும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்கள் கூட தான் இருக்கோம்.